பிக் பாஸ் 9 இந்த வாரம் பணப்பெட்டி டாஸ்க் நடைபெற்றது. 18 லட்சம் பணம் உயர்ந்தபோது அந்த பணப்பெட்டியை கானா வினோத் எடுத்து வீட்டை விட்டு வெளியேறினார். இவர் வெளியேறியதன் பின் தற்போது சபரி, விக்ரம், அரோரா, திவ்யா, சாண்ட்ரா என 5 போட்டியாளர்கள் உள்ளனர். இந்த வாரம் குறைவான வாக்குகளை பெற்ற சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனால் சபரி, விக்ரம், அரோரா, திவ்யா ஆகிய 4வரும் பிக் பாஸ் 9 பைனலிஸ்ட் ஆகியுள்ளனர். இந்த 4வரில் இருந்து ஒருவர் பிக் பாஸ் 9 டைட்டில் வெல்லப்போகிறார். இந்த நிலையில் இந்த 4 பேரில் திவ்யாவுக்குதான் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அவர்தான் பிக் பாஸ் 9 டைட்டில் வெல்லப்போகிறார் என ரசிகர்கள் சிலர் கூறி வருகிறார்கள். ஆனால் பைனலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரசிகர்கள் கூறுவது போல் நடக்கப் போகிறதா அல்லது வேறு யாராவது டைட்டில் வின்னர் ஆகப் போகிறார் என்பதை காத்திருந்து பார்ப்போம். பராசக்தி படத்தை காசி தியேட்டரில் ரசிகர்களோடு சேர்ந்து பார்த்த ரவி மோகனின் தோழி கெனிஷா செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் ஜெயம் ரவி வில்லனா பண்ணா என்ன, ஹீரோவா பண்ணா என்ன, அவரால தான் இந்த படமே ஓடும். என் கண்ணுக்கு வேற யாரும் தெரியல. இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க கடந்த 6 மாதமாக அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும் போது அவருக்காகத்தான் இந்த படத்தையே எடுத்து இருக்கிறார்களோ என எனக்கு தோன்றுகிறது. அவர் ஹீரோவாக நடித்தாலும் வில்லனாக நடித்தாலும் எவர்கின் அவர்தான் பெஸ்ட். ரவி தான் இந்த படத்தில் நம்பர் 1 ஆக இருக்கிறார் என கெனிஷா பேசியுள்ளார்.